ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஹெம்த் கிரியேஷன். இந்த லாங் வீடியோ எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து நியூவாக ரெசின் ஆர்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஃப்ளவர் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க. ஸோ அதுதான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நான் 3:1 ரேஷியோ அப்படிங்கிற மெத்தடில் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் ஆஃப் ரெசின் அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ஹார்ட்னர் எடுத்துக்கிறோம். இதுக்கு உங்களுக்கும் இந்த மாதிரியான கீ செயின்ஸ், ஃப்ரேம்ஸ்லாம் வேணும் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கோ இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் ஐடிக்கோ மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்மளுக்கு எப்படி வேணுமோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா இப்போ ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி பபிள்ஸ்லாம் இல்லாமல் 5 மினிட்ஸ் அப்படியே நம்ம வந்து வச்சிடணும். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கலர் மிக்ஸ் பண்ணுறதா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 3 இன்ச் ஹார்ட் மோல்டு எடுத்திருக்கேன். ஹார்ட் ஷேப் மோல்டு இருக்கு இல்லையா? ஸோ அதை எடுத்திருக்கேன். நம்ம பிரேஸ்லெட்டும் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸும் வேணும், கஸ்டமைஸ்டு பிரேஸ்லெட்ஸும் வேணும் அப்படின்னா சேம் நம்பருக்கு இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இப்போ இந்த மோல்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேப் வச்சு நல்லா ஒட்டி ஒட்டி எடுத்தோன்னா அதில் உள்ள டர்ட்லாம் வந்துடும். இப்போ நான் கலருக்கு பார்த்திங்கன்னா ஃபெவிக்ரில்லேருந்து ஒரு பிங்க் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் மெட்டாலிக் வந்து எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெட் கலருக்கு ஆப்ஷனலாக நான் இது வந்து எடுத்திருக்கேன். ஸோ இதோட லாஸ்ட் அவுட்புட் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபஸ்ட்டு லேயரை நம்ம நல்லாவே காய வச்சிடணும். ஒரு 8 ஹார்ஸ் நம்ம நல்லா காய வச்சிடணும். ஸோ காய வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதில் அவங்க சில சென்டென்ஸ்லாம் எழுதி கேட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எழுதணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பென் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த பென் வந்து பார்த்திங்கன்னா பெர்மனண்ட் பென், நம்மளுக்கு வந்து அழியாது. நீங்கள் தேவைன்னா நீங்கள் ஸ்டிக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃப்ளவரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நோட்டில் வச்சு இதை நல்லா காய வச்சாச்சு. இல்லாட்டி நீங்கள் இதை சிலிக்கா ஜெல்லில் கூட போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக ஒரு பேப்பர் வச்சு நான் நல்லா அதை காய வச்சுட்டேன். அதில் வந்து ரெசின் மிக்ஸ் பண்ணி நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் எடுத்து நீட்டாக அசம்பிள் பண்ணிக்கிறேன். நல்லா நீட்டாக பொறுமையாக டைம் எடுத்து அசம்பிள் பண்ணணும். இல்லாட்டி இது வந்து சைட்லலாம் கொலாப்ஸ் ஆகி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆயிரும். ஸோ அதனால் நம்ம நீட்டாக அதை அசம்பிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நம்ம டேரெக்டாகவே இந்த ஃப்ளவர் வைக்கலாம். பட் ஆனால் அந்த ரெசின் ஊற்றி வைக்கும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா அது வந்து அந்த கீழே உள்ள லேயரில் நல்லாவே ஸ்டிக் ஆகிக்கும். ஸோ நம்மளுக்கு அது வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ரொம்ப ட்ரபிளாக இருக்காது. ஸோ ஃபைனலாக அசம்பிள் பண்ணி கிட்டத்தட்ட 8 ஹவர்ஸ் கிட்டே இதை காய விட்டுட்டேன். ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் கைஸ் வந்துருந்துச்சு. உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரியான ரெசின் ஆர்ட், கீ செயின்ஸ், ஃப்ரேம்ஸு, பிரேஸ்லெட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும்னா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.